ஓம் சாய்ராம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பர்பானி தாலுக்காவில் பத்ரி அப்படின்ற ஒரு சாய்பாபா கோயிலில் தான் இருக்கும். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சாய்பாபா 16 வயது பாலகனா ஷிரடியில் வந்து புனிதமான வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சில காலம் சாய்பாபா அங்கேருந்து மறைஞ்சு சாந்த்பாய் பாட்டிலோட கல்யாண கோஷ்டியோட ஷிரடிக்கு வருவாங்க. ஷிரடியில் பாபா 60 ஆண்டு காலம் பல அற்புதங்கள் புரிஞ்சு துவாரகமாயிலே இருந்தாங்க. ஷிரடியிலே சாய்பாபா மகா சமாதியும் அடைஞ்சிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாய் சச்சரித்தில் படிச்சிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் சாய்பாபாவோட பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. சாய்பாபா ஒரு தடவை மகள்சபதி ஐயா கிட்ட நான் பாத்திரியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் மகள்சபதியை குறிப்பிட்டிருக்காங்க. இதை நம்ம சாய் சச்சரித்தில் 7வது அத்தியாயத்தில் நம்ம படிச்சிருப்போம். அதே சமயம் சாஸ்தாமிர்த திருமொழிகள் அதில் வந்து சாய்பாபா தான் பத்ரியை சேர்ந்தவன், என்னைய பார்க்க பத்ரியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதாக மகள்சபதியை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பத்ரியில் உள்ள சாய்பாபா கோயிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம் சாய்ராம். இந்த கோயில் ட்ரஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடியில் அப்பா குல்கர்னி அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சரித்திரத்தில் படிச்சிருப்போம். அவரோட வாரிசுகள் தான் இப்போ இந்த கோயிலில் வந்து ட்ரஸ்டீஸாக இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோயில் தான் சாய்பாபாவோட பர்த் பிளேஸு, அதனால தான் இங்கே கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸில் வந்து எழுதியிருக்காங்க. இந்த கோயில் இந்த இடத்த கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா விபிகர் அவங்க வந்து இந்த இடத்துக்கு பாத்ரிக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து அவங்க முதல்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட், இந்த ஊரில் வந்து இருந்த அட்வொகேட், அவர் பேர் பார்த்தீங்கன்னா தினகர் ராவ் சௌத்ரி. அவங்கள பார்த்துருக்காங்க. அவங்கள பார்த்து நிறையா விஷயங்கள்லாம் அவங்க கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் தான் பாபாவோட முன்னோர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வாங்கியிருந்திருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆரம் பூஜாரி அவங்களோட பேரில் இருந்திருக்கு. அவங்கக்கிட்டேருந்து இந்த இடத்த வாங்கி இந்த இடத்த 1980வது வருஷம் ஸ்ரீ சாய் சமர்த்த சமிதி அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுவாமி சரணானந்தும் பல்பு பாபா அவங்களும் சேர்ந்து இந்த கோயிலை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோயில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிரகங்கள்லாம் கிடச்சிருக்காங்க. கண்டோபா, ஆஞ்சநேயர், இந்த சிலைகள்லாம் கிடச்சிருக்காங்க. அது எல்லாமே அந்த கோயிலில் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. முதல்ல இந்த கோயிலில் உள்ள சாய்பாபாவை நீங்கள் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க சாய்ராம். नंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய்ராம், பத்ரி சாய்பாபா கோயிலில் கொடுக்கறதுக்காகவே நம்ம எல்லாருமே நெய்வேத்தியம் கொண்டு போயிருந்தோம். ஆனாலும் பத்ரி சாய்பாபா கோயிலில் நம்ம கையால் சமைச்சு பாபாவுக்கு நெய்வேத்தியம் கொடுத்தோம். ரொம்ப ஆத்மார்த்தமாக திருப்தியாக இருந்தது. நம்ம கூட வந்த சாய் பக்தர் தான் சமைச்சாங்க பாபாவுக்கு நெய்வேத்தியங்கள். சாய்ராம், இப்போ நம்ம பத்ரி சாய்பாபா கோயிலேருந்து அண்டர் கிரவுண்ட் போக போகிறோம். இந்த அண்டர் கிரவுண்டில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. அது எல்லாமே அண்டர் கிரவுண்ட் நம்ம பார்க்க போகிறோம். சாய்ராம், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நம்ம பத்ரி சாய்பாபா கோயிலில் அண்டர் கிரவுண்டில் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். இங்கே இந்த செவரெல்லாம் பாருங்கள், இது வந்து இங்கே முன்னாடி இருந்த வீடு. இந்த வீட்டோட செவரெல்லாம் இடிக்காமல் அப்படியே வச்சு சைட்லலாம் பில்லர் போட்டு தான் மேலே பாபா கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே தான் பாபா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவரெல்லாம் அப்படியே பாதுகாத்துட்டு வச்சுருக்காங்க. அதே சமயம் இங்கே உள்ள பொருட்கள்லாம் இங்கே வீட்டில் இந்த முன்னோர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க உபயோகப்படுத்திய பொருட்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்களையும் பாதுகாத்துட்டு வர்றாங்க. இந்த கோயில் கட்டும்போது நிறையா சிலைகள்லாம் கிடச்சிது இல்லையா, கண்டோபா சிலை, ஹனுமன் சிலை, அந்த சிலைகள்லாம் அப்படியே பத்திரப்படுத்தி பாதுகாத்துட்டு வர்றாங்க சாய்ராம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வீட்டிலே உள்ள ஒரு கிணறு. இங்கே இருந்தவங்க இந்த கிணறுமே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணறையுமே அவங்க இடிக்கலை, அப்படியே சைடில் தான் பில்லர் போட்டு அப்படியே கோயில் கட்டியிருக்காங்க. பத்ரி சாய்பாபா கோயில்லையும் ஷிரடியில் இருக்க மாதிரியே துவாரகமாய் கட்டியிருக்காங்க சாய்ராம். துவாரகமாய் சாய்பாபா, ஷீலாகல் பாபா, துனி எல்லாமே அழகாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், தரிசனம் பண்ணிக்கோங்க சாய்ராம். சாய்ராம், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த சாய்பாபாவை தான் ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் பல்லக்கில் ஊர்வலமாக அழைச்சிட்டு வர்றாங்க. நாங்கள் இங்கே ஒரு நாள் தங்கியிருந்தோம். ரூம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சாப்பாடுமே அங்கே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வேளை சாப்பாடு நாங்கள் பாத்ரியில் தான் சாப்பிட்டோம்.
குல்கர்னி நம்ம ஷிரடியில் பார்த்துருப்போம். நம்ம சாய்பாபாவோட மிகப்பெரிய ஒரு பக்தர் அப்பா குல்கர்னின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போன தடவை வந்துருந்தப்ப தெரியும். நம்ம இதுக்கு போனோம்ல சாய்ராம் மோகின்ராஜ் டெம்பிள். அப்போ நம்ம சொல்லியிருப்போம் பாபாவோட அப்பா குல்கர்னிக்கு வந்து ஒரு கோதி கேஸ் நடக்கும். அப்போ பாபா சொல்லுவாங்க, நீ மோகின்ராஜ் டெம்பிளுக்கு போ, அங்கே வந்து உன்னோட பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவாங்க. அந்த அப்பா குல்கர்னியோட வாரிசு தான் இவங்க. அவங்க வந்து ஷிரடியிலேருந்து இங்கே பத்ரிக்கு வந்து இங்கே சிஇஓவாக இருக்காங்க. இவங்க தான் இவங்க இந்த சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அம்மா வந்து பாபாவுக்கு டெய்லி அவங்க கையால் நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்களாம். மிகப்பெரிய வந்து அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு லக்ஷ்மி விக்கிரகம் வச்சுருக்காங்க. அந்த லக்ஷ்மி விக்கிரகம் வந்து ஷிரடியில் குருஸ்தானுக்கு ஆப்போசிட்டில் இவங்களோட வீடு இருந்ததாமா. அந்த வீட்டில் வந்து அந்த லக்ஷ்மி விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. பாபா அங்கே வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாமல் அந்த சைடு பிக்ஷை எடுக்க பாபா போவாங்களா, அப்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். जयंती मंगलाकाली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा स्वधा नमोस्तुते. सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ऐसी सेवा अपने से बाबा कर ले, यही प्रार्थना. आपको बहुत आशीर्वाद. थैंक यू सो मच. सौ मन तक जीना है. 100 years से जो हजारों साल. எங்கள் கூட வந்த சாய் பக்தர்கள் அத்தனை பேருக்குமே சாய்பாபாவோட பிரசாதமாக அவங்க பாபா அனுபவிச்சிருந்தா வஸ்திரம் கொடுத்தாங்க சார். நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்த அத்தனை சாய் பக்தர்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் யாத்ரா கிளம்புறதுக்கு முன்னாடியே பாபாட்ட சொல்லியிருந்தேன், பாபா பத்ரிக்கு நான் வரேன், எனக்கு அங்கே பிரசாதமாக ஒரு வஸ்திரம் கொடுங்க சாய்பாபா அப்படின்னு நான் பாபாட்ட சொல்லியிருந்தேன். பாபா அதை நிறைவேற்றிட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வந்த அத்தனை சாய் பக்தர்களுக்குமே பாபா அங்கே வஸ்திரம் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. காலையிலே காக்கடாரதி பாபாவுக்கு முன்னாடியே நின்று பாபாவை நல்லா தரிசனம் பண்ணிட்டு கிளம்பணும் சாய்ராம். ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. இந்த கோயில் பண்டிட்ஜி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க, அதே நீங்கள் கேளுங்க சாய்ராம். அடுத்த வீடியோவில் பாபா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களோட நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ओम साईराम. சாய்ராம். सबका मालिक एक है, ऐसा राष्ट्रीय संदेश देने वाले शिरडी के साईं बाबा. आज शिरडी के साईं बाबा यानी पूरे विश्व में प्रसिद्ध है. इनका जन्मस्थान पाथरी. आज इस पाथरी में एक बाबा का भव्य मंदिर है. इस मंदिर से पहले एक बाबा का मकान था. सामने जो है बाबा का मकान का फोटो दिया वाला है. होम ये बाबा का इस प्राइवेट प्रॉपर्टी. यहाँ से 1 किलोमीटर पे बहुत ही पुराना टेम्पल है, पंचबावड़ी हनुमान मंदिर माड़ेवाड़ा पाथरी, जो साईं बाबा का कुलदैवत है. यहाँ से 30 किलोमीटर पे सेलू करके गांव है, जो बाबा का गुरु घर है. केशवराज बाबा मंदिर सेलू. उन्हों आंध्र प्रदेश साइड में वेंकुशिया नाम से जाना जाता था, जो बाबा के गुरु है. ऐसी साई जन्मस्थान की इंफॉर्मेशन मिलती है. मैं योगेश वालुचकर गुरुजी, साई जन्मस्थान मंदिर पाथरी. ओम साईराम. Thank you so much, sir. Thank you, sir.